துலாம் ராசிக்காரர்களே, துலாம் ராசி அன்பர்களே, நியாயத்தையும் நேர்மையையும் பாராட்டும் அன்பர்களே, உங்களுக்கு எது நியாயம் என்று தோன்றுகிறதோ அதன்படியே நடந்து தேவையில்லாமல் மற்றவர்களுடைய வருத்தங்களை சம்பாதித்து கொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது. இந்த கோச்சார குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் பயணிப்பதால் உண்டான விஷயங்களும் நன்மை தீமைகளையும் பற்றி இப்போது ஆராய்ந்து கொள்ளலாம். 9ஆம் வீட்டில் இருக்கும் குரு உங்களுக்கு 9ஆம் வீட்டில் விஷயங்களில் நன்மையை செய்யாது. பார்க்கும் வீடுகளான 1, 3, 5 ஏனென்றால் துலாத்தில் இருக்கும் வீடை குரு பார்ப்பதாலும் மற்றும் தனுசுவை பார்ப்பதாலும் மற்றும் கும்பத்தை பார்ப்பதாலும் இதற்குண்டான அனுகூலமான விஷயங்களை நாம் பார்க்கலாம். இந்த வீடுகளில் பார்ப்பது குரு ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மையை தரும். ஆனால் பூர்வீக சொத்தான தந்தையார் வழி சொத்தோ அல்லது தந்தையாருக்கோ ஏதாவது ஒரு இடையூறுகள் வரலாம். ஆகையால் மிகுந்த எச்சரிக்கையாக நடந்து தந்தையாரை பார்ப்பதோ அல்லது தந்தையாரின் சொத்துக்கள் மீது கவனம் வைத்து கொள்வதோ நல்லது. காரணம், 3ஆம் வீட்டையும் குரு பார்ப்பதால் உங்களுக்கு தந்தையாரும் இளைய சகோதரரும் சேர்ந்து கொண்டு ஏதாவது ஒரு விதத்தில் துன்பத்தை தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது வெறும் எச்சரிக்கை தானே தவிர நீங்களாக இருந்து கொண்டு எனக்கு அப்பா சொத்து வேண்டாம், தேவையில்லை, எல்லாமே அவனை அனுபவிக்கட்டும் என்று சொல்லி உதறிவிட்டு வருவதும் இந்த காலகட்டத்தில் சரியாக இல்லை. ஆகையால் துலா ராசிக்காரர்கள் அடுத்த குறைந்தபட்சமாக 6 மாத காலத்திற்காவது தந்தை வழி சொத்துக்கள், தந்தை வழி பிரச்சனைகள் ஆகியவற்றை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. ஏற்பதும் ஏற்காமல் போவதும் உங்களுக்கு உண்டான விஷயங்களாக இருக்கட்டும். இருந்தாலும் என் பேச்சை கேட்பது நல்லது என்ற முடிவுக்கு வரும் பட்சத்தில் தயவுசெய்து இளைய சகோதரர்களிடமும் அல்லது தந்தையாரிடமும் பெரும் வாக்குவாதங்களை வைத்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. காரணம், 9க்குரியவர் 12ற்கும் உங்களுக்கு அவரே புதனே வந்து இருப்பதால், புதன் 9க்கும் 12க்கும் உரியவராக இருப்பதால் உங்களுக்கு தந்தையாரால் பெருத்த நன்மைகள் கிடைப்பது என்பது மிக மிக கடினமாக தோன்றுகிறது. ஆனால் இதே காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது வெளியூர் பயணங்கள் கிடைத்தால் உடனே போய்விடுவது மிகவும் நல்லது. 9, 12 என்ற வீடுகள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டு பயணமும் வெளிநாட்டு யோகமும் இந்த காலகட்டத்தில் உடனே கிடைத்துவிடும் என்பது அருமையான சந்தர்ப்பமாக தோன்றுகிறது. ஒன்று, உங்களுடைய உத்தியோகத்தில் இருப்பவர்களே உங்களை அனுப்பலாம் அல்லது நீங்களே முடிவு செய்து போய்விடுவதற்கு எல்லா வாய்ப்புகளும் வெற்றிகரமாக தோன்றுகிறது. திடீரென்று நீங்கள் அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்ய விசா மற்றும் எல்லா விஷயங்களிலும் எல்லோரும் உங்களுக்கு அனுகூலமாக இருந்து அது சொல்ல முடியாதபடி கடகடவென்று எல்லாமே முடிந்து வெற்றிகரமாக நீங்கள் வெளிநாடு செல்லும் யோகமும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்டு வெளிநாடு போகும் அன்பர்கள் முயற்சி செய்து போகலாம். அடுத்து, இதே துளாராசிக்காரர்களுக்கு தொழிலில் கடுமையான போட்டியும் பொறாமையும் நிச்சயமாக இருக்கும். 3, 5 வீடுகள் பார்க்கப்படுவதால் ஜாதகருக்கு
பாஸ் தொந்தரவும் வேலையில் தொந்தரவும் கடினமான கஷ்டங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் ஈகோ என்பதை மறந்துவிட்டு கட்டாயமாக வேலையில் திடீரென்று கோபம் கொண்டு வேலையை விட்டு வராமல் இருப்பது நல்லது. அல்லது எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைத்து விட்டது என்று ஒரு அஜாக்கிரதையான போக்கை கடைபிடித்து இருக்கும் வேலையை சற்றென்று விட்டுவிடாதீர்கள். உங்களுக்கு வெளிநாட்டில் கிடைக்கும் வேலை, ஆர்டர் எல்லாம் அழகாக சீராக ஒழுங்காக இருக்கும் பட்சத்தில் மட்டுமே இருக்கும் வேலையை விட்டுவிடுங்கள். அல்லது உங்களுக்கு அடுத்து ஒரு 6 மாத காலத்திற்கு வேலை இல்லாமல் திண்டாட்டம் ஏற்படும் என்பதை சொல்லும் நிலையில் இருக்கிறது. எந்த ஈகோவும் பார்க்காதீர்கள். வெளிநாடு கிடைக்கும் யோகம் இருந்தால் போங்கள். சுயமாக தொழில் செய்ய வேண்டாம். சுயமாக தொழில் செய்து கையை சுட்டுக்கொள்ள வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுகிறேன், ஃபைனான்ஸில் நான் இப்படி செய்யப் போகிறேன், அப்படி செய்யப் போகிறேன் என்று எதிர்பார்த்து இருக்கும் பொருளை வீணாக்கி கொள்ளாதீர்கள். இது எச்சரிக்கையாக கொள்ளலாம், தவறு இல்லை. ஷேர் மார்க்கெட் மற்றும் அந்த வியாபாரம் சம்பந்தமாக துலாம் ராசிக்காரர்கள் ஒதுங்கி இருப்பது மிக மிக நல்லது என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இது எனது எச்சரிக்கையாக மட்டும் கருதுங்கள். இதை கடைபிடித்து வந்தால் துலா ராசிக்காரர்கள் இந்த குரு பயிற்சியிலிருந்து சுலபமாக தப்பித்து கொள்ளவும் வெளிநாடு செல்வதற்கு எல்லா பாக்கியங்களும் உள்ளது. ஓடிப்போனவனுக்கு 9 குரு என்பது போல நீங்கள் வெளிநாடு போகவும் வெளிநாட்டிலேயே ரெசிடென்ஷியல்ஷிப் கிடைப்பதற்கு கூட இந்த காலகட்டம் பயன்படுகிறது. ஆகவே துலாம் ராசிக்காரர்கள், வெளிநாட்டில் இருக்கும் துலா ராசிக்காரர்கள் கட்டாயமாக உங்களுக்கு பர்மனண்ட் விசா கிடைப்பதற்கோ பர்மனண்ட் ரெசிடென்ஷியல்ஷிப் கிடைப்பதற்கும் உண்டான முயற்சிகள் எடுத்தால் வெற்றி நிச்சயம் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.